தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் இளங்கோவன், தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். AIDMK is always using huge amount of money and is always using the government machine. So I requested the commission that senior commissioners, senior officers from across the country and particularly from the neighboring states should be sent, and they should oversee that the entire election management, that there's no, and they should ensure that there's no misuse of government machinery and the money. This is what we requested the election commission to do. CBI inquiry. No, you say this. लोग नीचे होता है just the operating portion, there is some amendment. There is some amendment at the end, so that the operating portion I can read it from. We further request for authority to take action against officials who have deliberately failed to discharge their legitimate duty, so that the people do not lose faith in the Election Commission of India and the object of conducting free and fair election. The amendment is, we strongly recommend appointment of commissioner level, ADG/IG level officers from the neighboring states to ensure that there is no use of illegal fund and misuse of government machineries. This is the amendment given. So I will issue the petitions submitted before the election. What was the reaction of the election commission? What was the reaction of the commission? The election commission reaction was really it is worth hearing. They have taken lot of follow-up action after our petition. These things cannot be divulged to the public as well as the press, because very, very sensitive decision they are going to take as far as Tamil Nadu election process is concerned. So I don't kindly ask no more question about the election commissioners. What are the reaction of the election commissioners? We will keep it. உங்களுக்கு தெரியும், கடந்த 23ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி ஒரு ரைடு நடந்தது கரூர்ல அன்புநாதன்கிற ஒரு வீட்டுல ஒரு ரைடு. தமிழ்நாடு ஆபீசர்ஸ் நடத்தல, எலெக்ஷன் கமிஷன் நடத்தல, ஐடி அபிஷியல்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச டிப் ஆஃப் வச்சுக்கிட்டு அவங்க 124 அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அந்த கரூருக்கு வந்தாங்க. கரூர்ல அன்புநாதன் வீட்டுல குடோன்ல போயிட்டு செக் பண்ணப்போ நிறைய பணம், நிறைய கேஷ், ஜுவல்லரி, அந்த கொலுசு லட்சக்கணக்கில் கொலுசு, அந்த வெள்ளி கொலுசு, தங்க வைர நகைகள், இது எலெக்ஷன் கொடுக்கறதாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா நம்ம 1-2 இருக்கலாம், 10-15 இருக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்றதுனா. லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்த நகைகள்லாம் எலெக்ஷன்ல கொடுக்கறதுக்காக, பகிர்ந்து கொள்வதற்காக, ஓட்டுக்காக கொடுக்கறதாக இருக்குது. இதெல்லாம் ஐடி ஆபீசர் கண்டெடுத்திருக்காங்க. சீசர் 1000 கோடிக்கு இருக்குது. 2300 கோடி வெளிநாட்டுக்கு அவங்க அப்படினாலேயே டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஹவாலா மூலம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. தீவுல இடம் வாங்கியிருக்காங்க, தாய்லாந்துலயும் ஹாங்காங்லயும் இடம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப எடுத்த சீசர் 1000 கோடி. அது மட்டும் இல்ல 4.75 கோடியில இருந்து 1000 கோடி வரைக்கும் இந்த 2-3 நாள்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இடத்துல, வேரியஸ் பிளேசஸ்ல. சோ டிஸ்ட்ரிக்ட் டு வேற district to district transfer is taking place even now. That is why we have already made complaint against all these activities, illegal activities of officers and senior officers colluding with the government. So it is proper. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கேக்குறீங்க? தேர்தல் ஆணையம் உடனடியா சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த அனுப்பிச்சு சிபிஐ என்கொயரி போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். கவர்மெண்டா அது போடணும், இமீடியட்டா சிபிஐ என்கொயரி போடணும். ரெண்டாவது சீனியர் அதிகாரிகள் கமிஷன் லெவல்ல, டிஜி லெவல்ல வெளி மாநிலத்திலிருந்து இங்க வரணும், அவங்க இந்த எலெக்ஷனை ஓவர்சீஸ் பண்ணணும். காங்கிரஸ் கட்சி இது போன்ற நடவடிக்கை எப்படி பாக்குறாங்க? இல்லை, நாங்கள் கடந்த 2 மாதமாகவே சொல்லி வருகின்றோம். அதிமுகவை பொறுத்தவரையில் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் ரூபாய்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று. அதன் பேரில் கரூர் மாவட்டத்திலும் சென்னையிலும் மட்டும் அவர்கள் இதை எடுத்திருக்கின்றார்கள்.
இன்னும் சொல்ல போனால் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை அவர்கள் பிடித்தாக வேண்டும். இதை கண்காணிப்பதற்கு உள்ளூர் போலீசார் அரசாங்கத்தோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜெயலலிதாவுடைய எடுபிடிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே வெளி மாநிலங்களில் இருந்து, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்து உயர் பதவியில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளை ஐஜி லெவலில் இருந்து அவர்களை தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் காவல் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் போன்ற வண்டிகளில் அவர்கள் ரூபாய்களை கடத்துகின்றார்கள். சில நேரங்களில் தமிழக போலீசார் வண்டிகளில் கூட அது கடத்தப்படுகின்றது. அது தடுக்கப்பட வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷனிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர்ல தன்னுடைய சொந்த தொகுதியில டீட்டெயிலா பேசியிருக்காங்க. இதுல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அதே போல IAS அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு, குறிப்பா ஜெயலலிதாவுக்கும் ADMK வேட்பாளர்களுக்கும் துணை போயிட்டு இருக்காங்க. பணம் போலீஸ் வேன்லயே போகுது. யுவிகே சொன்ன மாதிரி போலீஸ் வேன்ல போகுது, பால் வண்டியில போகுது, வாட்டர் டேங்க பில்ல எடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு அதை வச்சு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதை உடனடியா தடை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய. டிஜிபி மேல ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணுமோ உயர்தர போலீஸ் அதிகாரிகள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அது யார் கொலிவிடா இருக்காங்க நீங்க என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் நான் என்னென்ன ப்ரூஃப்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு அவர் அந்த தடயங்களை வச்சுக்கிட்டு அவங்க செய்வாங்க. தலைவர் தனிப்பட்ட முறையில செய்யணும்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட சொல்லியாச்சு. நான் சொன்னேன், நான் 3.25 கோடியில இருந்து 4 கோடி 5 கோடின்னு தான் லக்கானி சொல்லிட்டு இருக்காரு. சின்ன சாதாரண தள்ளு வண்டியில போறவங்களும் வியாபாரிகளையும் வழியில மறிச்சு 5 லட்சம் பிடிச்சேன் 10 லட்சம் பிடிச்சேன் டெய்லி பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க. இது டெய்லி ஒரு செய்தியா வருது. 1000 கணக்கில் 2000 கணக்கில் இல்காட்டன் பண்ணி தவறா சம்பாதித்த பணத்தை வச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மேல இருந்து ஐடி அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளால் எதுவும் பண்ண முடியல. ஆகவே உடனடியாக இது செய்யணும் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீரியஸா ஹியர் பண்ணாங்க. அரை மணி நேரத்துக்கு மேல ஹியர் பண்ணாங்க. அவங்க they are going to take proper action. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில சில மாற்றங்கள் அதாவது எல்லா கட்சியிலும் தேர்தல் நேரத்தில் நடக்கின்ற விஷயங்களா காங்கிரஸை பொறுத்தவரையில் வேட்பாளர் மாற்றங்கள் இருக்காது. இல்ல அது தவறான தகவல். அப்படி எதுவும் இல்லை. இந்த தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் உயர் அதிகாரி திருபாதியை எங்கேயாவது கொண்டு போய் விடணும். அந்தமான எங்கேயாவது விடணும். ஏன்னா அந்த ஆள் தான் ஜெயலலிதா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அந்த ஆள் செஞ்சிட்டு இருக்காரு. அதை மாற்ற வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அந்த ஜெயலலிதா பொதுக்கூட்டத்தில் 5 பேர் மரணம் அடைந்தது. இப்ப கோடி கோடியாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டிலையும் புகார் கொடுத்திருக்கீங்க, இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலையில இதெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய சிஇசினுடைய கவனத்துக்கு தினந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தில் இருந்து அங்க வார் ரூம் இருக்குது. வார் ரூம்ல மெசேஜ் வந்துட்டே இருக்குது. எல்லாம் வந்துட்டு அவங்க நாங்க சொல்ல தலையாடினாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. இந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அவங்க டெஃபினட்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத you are going to see. பிரதமர் சந்திக்கல. ஒரு क्वेश्चन சார், சென்னை மாநகர கமிஷனர் நடத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டுக்கதா ஒரு தகவல் வருது. சென்னை மாநகர கமிஷனர் டிகே ராஜேந்திரன் ரெய்டே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டதா இது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல் நடக்குது இப்ப தமிழ்நாட்டில். அவங்க இஷ்டத்துக்கு ரூல் பண்ண முடியாது. அது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இங்க போட்டுக்கிறதுனால தான் அவங்களுக்கு பூஜா மாதிரி செயல்படுறாங்க எல்லாருமே. தமிழகத்தில் நூதன முறையில் நடைபெற்று வரும் பணப்பட்டுவாடாவை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் ஆகியோர் செய்தியாளர்களிடம் சந்தித்தனர். அதன் நேரலை காட்சியை பார்த்தோம்.